கொரட்டை விட்டு தூங்குறது நல்ல தூக்கம் கிடையாது. கொரட்டை விடுறதுனால போத் லங்ஸ், நுரையீரலுக்கும், ஹார்ட்டுக்கு 2க்குமே பாதிப்பு இருக்கு. நமக்கு வெளில இருந்து காமனான தாட் என்னன்னா, கொரட்டை விட்டு தூங்குனா நல்லா நிம்மதியா தூங்குறோம். பாரு அவனுக்கு என்ன ராஜா மாரி தூங்கிட்டு இருக்கான் கொரட்டை விட்டுன்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். இந்த கொரட்டையில நடுவுல ஒரு மூச்சை விடாத ஒரு ஃபேஸ் வருது அப்னியான்னு. அந்த டயத்துல இந்த நுரையீரல், இருதயம் 2யும் பாதிக்கிற மாரி நிகழ்வுகள் நெறைய நடக்குது. ஒண்ணு பிளட் பிரஷர் கூடுது. இன்னொன்னு வந்து நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத தவிர ரத்தம் உறையிற தன்மையும் இந்த கொரட்டை டயத்துல அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நார்மலா கொரட்டை விட்டு தூங்குறோம், நான் நார்மல் தான் அப்படின்னு நினைச்சுக்காம, தூங்கும்போது ஒரு மிஷின் வச்சு நீங்க எந்த அளவுக்கு உங்க கொரட்டையோட சிவியாரிட்டி இருக்குங்கிறத அத கண்டுபிடிக்கும். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வீட்டிலேயே வந்து அந்த மெஷின் மாரி வைப்பாங்க. சிபாப்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்கும்போது அந்த கொரட்டையை குறைக்கிறதுக்காகவும், அந்த தூக்கத்தை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் அந்த மெஷினை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொரட்டை அதிகமா வர்றவங்களுக்கு இந்த கொழுப்பு அளவு மாறுறதாகலும், ரத்தம் உறையிற தன்மை மாறுறதாலையும், பிபி கூடுறதுனாலையும் ஹார்ட் அட்டாக் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொரட்டை விடுறத ஒரு லேசான, ஈஸியான விஷயமா எடுத்துக்காதீங்க. அதுக்குள்ள டாக்டரை நீங்க கண்டிப்பா பார்க்கணும்.